நான் எந்த கம்பெனியும் பையிங் ஆர் செல்லிங் சொல்வது கிடையாது. நான் என்ன பையிங் என் போர்ட்ஃபோலியோவில் செஞ்சனோ அதை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் போர்ட்ஃபோலியோவில் நான் செஞ்ச பையிங் ஆர் செல்லிங் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நான் எந்த கம்பெனியும் பையிங் ஆர் செல்லிங் சொல்வது கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனியாக பையிங் பண்ணுறீங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டரை பார்த்து கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பையிங் ஆர் செல்லிங் செஞ்சுக்குங்க. இன்றைக்கி நான் என்ன பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி பீஸ் தான் ஃபுல்லாக பை பண்ணியிருக்கேன். அந்த ஐடி பீஸை நான் எந்தெந்த பொசிஷனில் பை பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10-13% கிட்டத்தட்ட நான் என்னோடய டாப் பையிங்கில் இருந்து 10-13% வரைக்குமே நான் பையிங் பண்ணியிருக்கிறது விழுந்திருக்கு. அதுக்கானது நான் மார்க் பண்ணி உங்கள்கிட்ட வீடியோவில் என்னோடய அனலைசிங்கை உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். அதான் வீடியோவில் அந்த இது போயிட்டுருக்கோம், அதை பார்த்துக்கங்க. நான் ஃபஸ்ட்டு பையிங் ஹெச்டிஎஃப்சியில் பண்ணியிருக்கேன். 400 குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். ₹42.57 பையிங் பண்ணியிருக்கேன். ₹17 கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னோட மொத்தம் நான் ஒரு 5 டிமெட் வச்சுருக்கேன். ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி இதில் பார்த்தீங்கன்னா 450 குவான்டிட்டி ₹41.13 நான் பையிங் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அடுத்து நான் ஜீரோதா அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 குவான்டிட்டி பையிங் பண்ணியிருக்கேன். ₹40.19 பையிங் பண்ணியிருக்கேன். ₹10 தான் போட்டிருக்கு. இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் இப்போ நான் ஆவரேஜ் பண்ணிட்டேன், சரிங்களா. நாலாவது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீரோதாவில் ₹39.50 பையிங் பண்ணியிருக்கேன். அதுலேயும் கிட்டத்தட்ட ₹13 மினிமம் பையிங் ₹13. ஏன்னா இப்போ ப்ரோக்கரேஜை மட்டும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில அக்கௌண்ட்டில் அதனால எல்லாத்துலேயுமே என்னோடய ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டேன். அதாவது ₹13,000 பையிங் பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு ப்ராஃபிட் 2.5% கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2.5% எனக்கு ப்ராஃபிட் மார்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ₹13 மார்க் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 2.5% மேலே போகிறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ₹400 to ₹350 வரைக்கும் வரும். ₹400 to ₹350 வருதுன்னா ப்ரோக்கரேஜுக்கு நம்ம சாலிடாக ₹50 to ₹60 கிட்டத்தட்ட போயிடுது. ஒரு ₹300 ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பையிங் ரேஞ்சை மாற்றி வச்சுருக்கேன். எஸ்பிஐலையும் எஸ்பிஐ செக்யூரிட்டிலையும் நான் பையிங் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ₹10 கிட்டத்தட்ட பையிங் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருச்சு எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே தான் நான் மிடிலெஸ்ட் லோ பாயிண்டில் கிட்டத்தட்ட பையிங் பண்ணியிருக்கேன். அந்த லோ பாயிண்டில் பையிங் பார்த்தீங்கன்னா 38.50 பையிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கரண்ட்டாக எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39.50 போயிட்டுருக்கு. நான் பையிங் பண்ணது 38.50 கிட்டத்தட்ட ₹1 கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. எனக்கு ₹300 கிட்டத்தட்ட எஸ்பிஐயில் மட்டும் இப்போ ப்ராஃபிட் இருக்குது. நான் அதை முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். வியூஸ் ஒன்றும் வரல, அதனால் போடல. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அதில் எனக்கு ஒரு ₹300 கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. மீதி எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு நட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் மேலே போக நான் கண்டிப்பாக அந்த சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ₹300 ₹350 ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப நான் தாராளமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் மிட் ஆஃப் பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஆனால் ஐடி பேஸில் மட்டுமே குறைஞ்சபட்சம் நான் ₹90 கிட்டத்தட்ட ₹80 to ₹90 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது மேபி நட்ட வராது. ஏன்னா நான் இன்ஃபோசிஸ்லையோ டிசிஎஸ்லையோ நான் சொல்கிறேன், இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ன்றது ஐடி செக்டரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது. நான் அந்த கம்பெனிஸை கூட நான் பையிங் பண்ணல. நான் பையிங் பண்ணியிருக்கிறது பேஸ்கெட் ஆஃப் கம்பெனியை. இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் கிளியராக சொல்லிட்டேன். அதனால் அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அந்த பீஸை தான் நான் பை பண்ணியிருக்கேன். இந்த பீஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பனிப்பாண்டிய பீஸ் தான் நான் பை பண்ணியிருக்கேன். அதில் டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெச் மஹிந்திரா, விப்ரோ, கோ4ஜி, பொசிஷன் சிஸ்டம், எல்என்டி மைண்ட்ரி, இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி கிடத்துட்ருக்கு. இது ஐடி பீஸ்னாலும் உங்களுக்கு தெரியும், பேஸ்கெட் ஆஃப் தான் உள்ள இருக்கும். இப்போ இது எல்லாமே இப்போ ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மேபி எனக்கு கிடைக்கும். அல்லது கன்சல்டேஷன்லேயே ட்ரேட் ஆனாலும் எனக்கான ப்ராஃபிட் ஒரு ₹300 to ₹350 எனக்கு இதில் வந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஆல் டைத்தை ரீச் ஆகிறப்ப எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு ₹3000 ₹4000 கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ஆல் டைம் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்தும் நான் பையிங் ஆர் செல்லிங் பண்ணிட்டே தான் இருப்பேன். சப்போஸ் அங்கேருந்து கீழே விழுந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த 3%, 2.5% இப்போ நான் கூட காமிச்சேன்ல கிட்டத்தட்ட ₹42 ஆல் டைம் கையிலேருந்து ₹38 வரைக்கும் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 10-12% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. இங்கே வரைக்கும் நான் பையிங் பண்ணியிருக்கேன். இன்னும் கீழே போனாலும் நான் பையிங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன் பையிங் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பார்த்தோம்னா நம்ம பேஸ்கெட் ஆஃப் கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதனால் எனக்கு ஒரு தைரியம், சரி ரைட் ஓகே, மொத்த இண்டெக்ஸும் அதாவது மொத்த செக்டரும் ஒரு துறையே ஃபாலோ ஆகாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு கம்பெனிஸ் ஃபாலோ ஆகும், அது கம்பெனிஸ் ஃபாலோ ஆகும். நம்ம எஸ் பேங்க் பார்த்துருப்போம், ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பார்த்துருக்கோம், நிறைய கம்பெனிஸ் சுவிட்சர்லாண்ட்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் ஒரு காலத்தில் பொசிஷனில் இருந்தது. அது எல்லாமே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் நடக்குமா நடக்காதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பேஸ்கெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு இந்த மாதிரி நடக்காது. அதுக்கான டேட்டா என்கிட்ட ஒன்றும் இல்லை. சப்போஸ் நடந்திருக்கலாம், ஆனால் என்கிட்ட அதுக்கான டேட்டா இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக போயிடும். என்ன ஏஐ தொழில்நுட்பம், அடுத்து ஏஜி, இந்த மாதிரி நிறையா அப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன வந்தாலும் இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆயிடுவாங்க. அப்டேட் ஆனாங்கன்னா இந்த செக்டர், இந்த துறை கண்டிப்பாக மேலே போயிடணும் ஒரு நம்பிக்கையில். இது எங்கே போனாலும் நான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வச்சு நான் பையிங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இதில் நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஒன்று எஸ்பிஐ செக்யூரிட்டியில் தான் நான் கடைசியாக பண்ணது. எனக்கு ஒன்றும் அதற்கான ப்ராஃபிட் ஒன்றும் வரல. ப்ராஃபிட் மேபி 2-3 நாளில் வந்துடும். ஒரு இப்போ இன்னும் ₹2 போச்சுன்னா வந்துடும். அதான் 38.50 நான் பையிங் பண்ணியிருக்கேன். மேபி இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39.50, கிட்டத்தட்ட 39, 40,
ரூ. 40 வந்துச்சுனாவே கிட்டத்தட்ட ரூ. 3 ஆகிப்போச்சு. ரூ. 3 ஆகிப்போச்சும்போது கிட்டத்தட்ட எனக்கு 250 இன்ட்டு ஒரு 300 400 எனக்கு சாலிடாக வந்துடும். நான் எக்ஸிட் ஆயிடுவேன் எஸ்பிஐலேருந்து மட்டும். அடுத்து மேலே போச்சுன்னா ஜீரோதாவில் எனக்கு வேணால் ப்ராஃபிட் இருக்கும். மேலே போக மறுபடியும் கீழே வந்தால் நான் எஸ்பிஐலே மறுபடியும் பையிங் பண்ணி மறுபடியும் ப்ராஃபிட்டை பார்த்துட்டே இருப்போம். ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லவும்ல, ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது, ப்ராஃபிட் பண்ண முடியல, மார்க்கெட் கன்சல்டேஷன்லேயே போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்படி கன்சல்டேஷன்லேயே போனாலும் எனக்கான ரிட்டர்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சப்போஸ் மார்க்கெட் பீக் ஆகி ஒரு ஃப்ளோவில் அப்படி ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் எனக்கான ப்ராஃபிட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கான ப்ராஃபிட் வந்துகிட்டே தான் இருக்கும். வீடியோ மேக்கிங் நிறையா போச்சு, இல்லை கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அதுக்கானதை நான் கண்டிப்பாக ஷோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். மேபி வியூஸ் அதிகமாக போகாதனால சும்மா நார்மலான ஒர்க்கிங்கில் மட்டுமே நான் என்ன செஞ்சுருக்கணும் அதை மட்டும் உங்களுக்கு எழுதி நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. பாய். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவு இருக்கிறதுல பார்ப்போம். சினிங் ஆஃப் த சைன். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.